டிவைக்கு பார்த்துட்ருக்கோம். ஒருவர் 200 ஆரஞ்சு பழங்களை ரூ. 600க்கு வாங்குகிறார். அவற்றில் 3/4 பங்கு ஆரஞ்சுகளை 10% நஷ்டத்தில் விற்கிறார். மீதமுள்ள ஆரஞ்சுகளை அவர் என்ன லாபத்திற்கு விற்றால் மொத்த பரிவர்த்தனையில் 5% லாபம் கிடைக்கும்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3/4 பங்கு அப்படின்னா எவ்வளோ வரும்? 200ல் 200ல் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 5 150 வரும். கரெக்டு தானே? 3/4 பங்குனா 150 தான் வரும். அப்படியே பார்த்தாவே நம்மளுக்கு தெரியுது. அப்போ அதில் 10% நஷ்டம். அப்போது -10/100 நஷ்டன்றனால நான் மைனஸ் போடுறேன். எத்தனை பர்சன்டேஜ்? 10%. எத்தனை? 150ல். ஓகேவா? அப்புறம் மீதமுள்ளது லாபத்தில் தான் விற்றுருக்காரு. ஆனால் எத்தனை பர்சன்டேஜ்னு கொடுக்கலாம்னா நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். X% ஆஃப் 50. ஏன்னா மீதி இருக்கிறது 50 தான் இருக்கும். ஏன்னா 200 150 போச்சுன்னா 50 தான் இருக்கும். ஓகே, இது வந்து மொத்த பரிவர்த்தனையில் 5%. மொத்த பரிவர்த்தனை என்ன? 200. 200ல் 5%க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ சால்வ் பண்ணால் நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இந்த 0 இதை கேன்சல் பண்ணலாம். -15 இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2. இப்போ x/2 இங்கே கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ 10. அப்போது இது இன்சைட் வந்துச்சுன்னா x/2 = 25. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 × 25 50. அப்போது 50% தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா?